வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணியிருக்காரு. நேற்று பிரஸ் மீட் பண்ணப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட போன்ல பேசுறப்போ அவர் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறத நிறுத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்மளால முழுக்க நம்ப முடியாது, ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி அந்த மாதிரி. ஆனா அதே நேரத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த விஷயத்துல. இந்தியா மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த வீடியோல டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது உண்மையா, இந்தியா கொடுத்த ரிப்ளை என்ன, இந்தியா மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அந்த முடிவை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற உலகத்துல எந்த மூலையில எந்த விஷயம் நடந்தாலும், மிக முக்கியமான விஷயங்கள் எது நடந்தாலும் நீங்க ஒரு 10 நிமிஷம் வீடியோவா உங்க வீட்டுல இருந்தபடியே நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரண்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உக்ரைன் வார் ஆரம்பிச்ச புதுசுல அமெரிக்கா ரஷ்யா மேல போட்ட பொருளாதார தடைகளின் காரணமாக ரஷ்யாவால மற்ற நாடுகளுக்கு அவங்களோட பெட்ரோலியம் கேஸ் ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுல சிரமம் இருந்தது. சோ அதனால இந்தியாவுக்கு அவங்க டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியா, சைனா, ஒரு சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. சோ அதனால ரஷ்யாவோட பொருளாதாரம் முடங்கல, ஒரு ரன் ஆக ஆரம்பிச்சது. அவங்களால வார கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட அந்த ஆயில் வாங்குறதுனாலதான் ரஷ்யா தொடர்ந்து போர் நடத்துது. உக்ரைன் வாருக்கு காரணமே இந்தியா தான ஒரு அபாண்டமான ஒரு பழியை தூக்கி போட்டு இந்தியா மேல 50% டாக்ஸையும் போட்டாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு ட்ரேட் வார் வர்றதுக்கான மெயினான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உக்ரைன் வார். இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுனால அப்படின்னு சொல்லி ஒரு 50% டாக்ஸ் இந்தியா மேல போட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலை இந்தியா மேல அமெரிக்கா ஏகப்பட்ட ப்ரெஷர் போடுறாங்க. எப்படியாவது இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது நிறுத்தணும்னு சொல்லிட்டு 50% டாக்ஸ் போட்டாங்க. என்னென்னவோ ப்ரெஷர் பண்ணி பாக்குறாங்க, ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. பட் இருந்தாலும் இந்தியா ஒரு விஷயத்துல தீர்க்கமா முடிவெடுத்தாங்க, ரஷ்யா கிட்ட நாங்க ஆயில் வாங்கியே தீருவோம். என்ன காரணம்னா, ரஷ்யா இருக்கிறதுலே உலகத்திலே ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு எங்களுக்கு ஆயில் தராங்க. அது இந்திய ரூபாயில வேற பிசினஸ் பண்றோம் ரஷ்யா கிட்ட. சோ அதனால ரஷ்யா கிட்ட நம்ம கம்மியான ரேட்ல ஆயில் வாங்குறோம், இந்திய ரூபாயில வேற ஆயில் வாங்குறோம். சோ அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட ரேட்டு உயராம இருக்குது. அரபு கண்ட்ரிஸ்லயோ இல்ல வேற ஏதாவது கண்ட்ரிஸ்ல நம்ம ஆயில் வாங்குறப்போ அமெரிக்கன் டாலரை கொடுத்தா நம்ம ஆயில் வாங்க வேண்டியிருக்கும். இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் நிறைய செலவாகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மிச்சமாகுது, அமௌண்ட்டும் கம்மியா கிடைக்குது. ஸோ இதனால இந்தியன் எக்கானமி பூஸ்ட் ஆச்சு. இந்த ஒரு பிரச்சனையால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப 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 மோசமா போக ஆரம்பிச்சது. இந்தியா மேல 50% டாக்ஸ் போட்டாங்க. H1B விசால ஏகப்பட்ட கண்டிஷனை கொண்டு வந்தாங்க. நிறைய விஷயங்கள்ல இந்தியாவை குறி வச்சு பல பாலிசி விஷயங்களை ட்ரம்ப் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா முடிவெடுத்தாரு. விஷயம் இப்படி போயிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில அமெரிக்கால இருந்து ஒரு டீம் இந்தியால இந்தியா கூட ட்ரேட் டாக்ஸ் ஆரம்பிச்சாங்க. ஒரு 7-8 சுற்று போச்சு. ஆனாலும் நமக்கு முடிவு எட்ட முடியல. சோ அதனால மறுபடியும் என்ன பண்றாங்க, இந்தியாவோட சென்ட்ரல் மினிஸ்டர் திரு பியூஷ் கோயல் தலைமையில ஒரு டீம் இந்தியால இருந்து அமெரிக்கால போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் நேற்றுக்கு ஒயிட் ஹவுஸ்ல பிரஸ் ரிப்போர்ட்டர் சந்திக்கிறப்ப என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் இந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்தியா ரஷ்யா கிட்ட வாங்க போற அந்த ஆயிலை நிறுத்திக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதா சொன்னாரு. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் அமெரிக்கன் பிரசிடென்ட் நேற்றுக்கு போன்ல பேசிக்கிட்டதா எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு செய்தி நான் கேள்விப்படவே இல்லை. பட் இந்தியாவுக்கு எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா, இந்திய மக்களுக்கு குறைவான ரேட்ல தொடர்ந்து நீடித்த அளவுல சப்ளை இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி சோர்ஸ் தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் எங்களுக்கு முக்கியம், மற்றபடி வேற எதுவுமே எங்களுக்கு முக்கியம் இல்லைன்ற விஷயத்த பிரேக் பண்ணியிருக்காரு. அதாவது இந்தியா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்கல, இந்தியா அமெரிக்கா கிட்ட ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறத நாங்க நிறுத்துறோம்னு சொல்லலாம் அப்படின்றத இன்டைரக்டா சொல்றாங்க. ஆக்சுவலா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத உடனே நிறுத்த முடியாது அவங்களால. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறுத்த போறாங்க, 100% நிறுத்த போறாங்க. அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தையும் அவர் சேர்த்து சொன்னாரு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்தியாவுக்கும் ஒரு ப்ரெஷர் இருந்தது. என்ன ப்ரெஷர்னு கேட்டீங்கன்னா, இந்த 50% டாக்ஸ் ப்ராப்ளத்தினால அமெரிக்காவுக்கு இங்கேருந்து நாம அனுப்பிச்ச எக்ஸ்போர்ட்ஸ்ல எல்லாமே பெரிய அளவு பாதிப்புகள் இருக்கதான் செய்யுது. 1000 தான் நம்ம மேனேஜ் பண்ணினாலும் பட் எக்ஸ்போர்ட்டோட அந்த பாதிப்புகள் மக்கள் மேல இருக்கத்தான் செய்யுது. அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் பாதிக்கப்படுறாங்க, அந்த எக்ஸ்போர்ட்ஸை நம்பி இருந்த ஏகப்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ இப்படி எல்லா வகையிலுமே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையால பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யுது.
இப்ப நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி வந்து ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறத நிறுத்துறதா ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. அது உண்மையா பொய்யான்னு தானே கேக்குறீங்க. நிச்சயமா 100% உண்மைன்னு சொல்ல முடியாது, 100% பொய்ன்னு சொல்ல முடியாது. இந்தியா நேரடியா நாங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத நிறுத்துறோம்னு சொல்லாவிட்டாலும் அதற்கான சமிக்ஞைகள் தெரியுதுன்னு சொல்லி நம்ப தகுந்த ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா கிட்ட கம்மியான ரேட்ல ஆயில் ஏன் வாங்குறோம்? வாங்குறதுனால இந்தியாவில பெட்ரோல் விலை ரைஸ் ஆகாது, இந்தியன் எக்கானமிக்கு பூஸ்ட் ஆகுறதுக்காக வாங்குறோம். இந்தியாவுக்கு பெரிய அளவுல பயனுள்ள ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனா அதே நேரத்துல அது மாதிரி வாங்குறதுனால யூஎஸ்க்கு அனுப்பக்கூடிய, அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய நம்மளோட எக்ஸ்போர்ட் எல்லாம் பெரிய அளவுல பாதிக்கப்படுது. நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் வேலை இழந்திருக்காங்க. H1B விசா பிரச்சனையால இந்தியாவில இருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட பிரச்சனைகள் நிறைய இருக்குது. சோ இதையெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு விடாப்பிடியா நம்ம இல்லாம இந்தியா கொஞ்சம் பிளெக்சிபிளா இருந்தா எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா பிளெக்சிபிள்னா இதுக்காக ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற ஆயில முழுக்க முழுக்க நிறுத்த போறது இல்ல. இந்தியா ரஷ்யா கிட்ட ஏற்கனவே நவம்பர் மாதம் வாங்கக்கூடிய ஆயிலுக்கான ஆர்டர் இப்பவே கொடுத்துட்டாங்க. சோ அதுல எதுவுமே பண்ண முடியாது, உடனடியாக அது நடக்க வாய்ப்பே கிடையாது. சோ டிசம்பர் மாதத்திற்கான ஆர்டர் இன்னும் கொடுக்கல. பட் ஆனால் நம்ப தகுந்த வட்டாரங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிசம்பர் மாதம் கொடுக்க போற ஆர்டர்ல இருந்து கணிசமான அளவு குறைக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா ரஷ்யா கிட்ட முழுக்க 33% மேல வாங்கிட்டு இருக்கோம். சோ அந்த ஆயிலோட இம்போர்ட்ஸ லைட்டா கொஞ்சம் மற்ற நாடுகளுக்கு திருப்புறதுக்கான பிளான்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, ரஷ்யா கிட்ட இப்ப நம்ம ஆயில் வாங்கிட்டு இருக்கோம், அதை திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு நேரா நம்ம வந்து இப்ப அரப் கண்ட்ரிஸோ யூஎஸ் கிட்டே வாங்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் யூசர் ஆஃப் பெட்ரோலியம். சோ அப்படிங்கிறப்போ இந்தியா வந்து மாதிரியான ஒரு பெரிய நாடு திடீர்னு ஒரு டிமாண்டை வைக்கிறப்போ, திடீர்னு எனக்கு வந்து இவ்வளவு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வேணும்னு கொண்டு போய் ஒரு ஆர்டரை போடுறப்போ, வேர்ல்டு லெவல்ல அரப் கண்ட்ரிஸ் மத்தியில அந்த ஆயிலோட டிமாண்ட் அதிகமாகி ஆயிலோட பிரைஸ் தாறுமாறா எகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அடுத்த விஷயம், இந்தியாவோட இந்த அமெரிக்கன் டாலரை யூஸ் பண்ணாம இந்தியாவோட ரூபாயில வாங்கிட்டு இருந்தோம் ஆயில், அந்த பெனிஃபிட்ஸ், அந்த ஒரு குஷன் எல்லாமே கட் ஆகும். அதே நேரத்துல இந்தியாவுக்குள்ள ஆயில் பிரைஸஸோட பிரைஸும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. என்ன ரீசன்னா, மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் ராணுவ தேவைகளுக்காக மிக மிக முக்கியமான விஷயங்கள், டெக்னாலஜில நிறைய விஷயங்கள் வந்து ரஷ்யாவை நம்ம வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து அப்படிதான். ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்கள் நிறைய நம்ம வாங்கி எழுதி வச்சிருக்கிறதுனால அதோட ஃபங்க்ஷனுக்கும் நம்ம வந்து ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நீண்ட நாள் பார்ட்னரான ரஷ்யாவை நம்ம கழட்டி விட முடியாது. சோ இந்த சூழ்நிலையில தான் இந்தியா ஒரு மிக 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 முக்கியமானது ராஜதந்திரமான ஒரு முடிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்ன முடிவுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறத 100% ஸ்டாப் பண்ணுமானா நிச்சயமா ஸ்டாப் பண்ண போறது இல்லை. அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல வாங்கிட்டு இருக்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்க அந்த ஆயில 100% ஸ்டாப் பண்றப்போ திடீர்னு பிரைஸ் ஹை ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறதுனால ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற ஆயில நம்ம வந்து முழுக்க முழுக்க ஸ்டாப் பண்ண போறது இல்லை. ஆனால் அதே நேரத்துல எந்த ஒரு தனியில ஒரு நாட்டையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறாம, இப்போ புதுசா நம்ம இந்தியா வந்து கயானான்ற ஒரு நாட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் புதுசா ஆயில் வாங்குறதுக்காக. அதே நேரத்துல கல்ஃப் கண்ட்ரீஸுக்கும் நம்ம வந்து சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மேபி நவம்பர்ல இருந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்தும் நம்ம வந்து ஆயில் வாங்குறத இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய இந்த ட்ரேட் டாக்ஸ்ல இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து நாங்க வந்து கேஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறோன்ற மாதிரி சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயில் கொஞ்சம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தியா. ஸோ இப்படி இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்காக ரஷ்யாவை மட்டுமே நம்ம வந்து ரொம்ப அதிகமா நம்பி இருக்கிறாம அந்த பிளானை டைவர்சிஃபை பண்றாங்க. அதாவது இதனால ஆயில் பிரைஸும் ஹையா திடீர்னு ஆகாது. அதே நேரத்துல இந்தியா திடீர்னு கல்ஃப் கண்ட்ரிஸ் பக்கம் நம்மளோட பர்ச்சேஸ் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்றப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்ல டிமாண்ட் அதிகமாகி ஆயில் சப்ளை வந்து பிரச்சனையாகி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், சப்ளையும் பிரச்சனையாகும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். அதே நேரத்துல ரஷ்யாவையும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும், அமெரிக்காவையும் நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில கூல் பண்ணதா மாதிரி ஆச்சு. இதெல்லாம் சைமல்டேனியஸா நடக்கிறப்போ மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம். அமெரிக்காவோட எதிர்பார்ப்பு என்ன? ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறத குறைக்கணும், நாங்க குறைக்கிறோம்னு சொல்லி குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்துல அமெரிக்கா கிட்ட என்னென்ன டிமாண்ட்லாம் நம்ம வைக்கலாம், இந்த 50% டாக்ஸ் ப்ராப்ளத்தை கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்குறத குறைக்க ஆரம்பிச்ச உடனே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த டாக்ஸ், அந்த எக்ஸ்போர்ட்ல டாக்ஸ் பர்சன்டேஜ்ன்றது 15 to 18% ரேஞ்சில் இருக்க போறதா சொல்றாங்க. அதாவது ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுக்காக போட்ட 25% முழுக்க தூக்கிடுவாங்க. அதே மாதிரி இந்தியாவோட பேஸ் டாக்ஸ் பர்சன்டேஜ்ன்றது 25%,
அதையும் கிட்டத்தட்ட 15 to 18 வரைக்கும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. சோ இந்தியா முழுக்க முழுக்க ரஷ்யா பக்கமும் இல்லாம, முழுக்க முழுக்க அமெரிக்கா பக்கமும் இல்லாம, நடுவுல ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுத்திருக்காங்க. நான் ரஷ்யாவோட ப்ரோ ரஷ்யாவும் கிடையாது, ப்ரோ அமெரிக்காவும் கிடையாது, நாங்க ப்ரோ இந்தியான்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இதனால என்ன ஆகும்? முழுக்க முழுக்க ரஷ்யாவை நம்ம வந்து பகச்சிக்க மாட்டோம், முழுக்க முழுக்க அமெரிக்காவையும் பகச்சிக்க மாட்டோம். ஸோ எல்லாரும் கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம். இந்த 50% டாக்ஸ்ல இருந்து இந்தியா வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து ஏற்படுத்திக்கலாம். ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு ராஜதந்திரமான ஒரு முயற்சியை இந்தியா இறங்க போறதா இந்தியா இது வரைக்கும் பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணல. பட் ஆனால் மிக முக்கியமான ஊடகங்கள்ல பேசக்கூடிய ஒரு தகவல். வெஸ்டர்ன் மீடியால இது சம்பந்தமா ஏற்கனவே இதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வீடியோ முடிவுல உங்ககிட்ட நான் கேட்க விரும்புவது ஒரே ஒரு கேள்விதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வந்து ப்ரோ அமெரிக்காவா இருக்கணுமா, ப்ரோ ரஷ்யாவா இருக்கணுமா, இல்ல ப்ரோ இந்தியாவா இருக்கணுமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.